ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீனா சுத்தி யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃப்ரான் தொக்கு. அதுக்கு வந்து ஃப்ரான் வந்து க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து எடுத்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் 3 தக்காளி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வீட்டில் வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என்ன சூடாகிடுச்சு, இதில் கடுகு போடுறேன். கட் பண்ணி வச்சுருந்தது ஆனியன் கோல்டன் எல்லோ போகிறது வரைக்கும் வதக்கிக்கணும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணுறேன். இதில் நான் கரம் மசாலாவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். மட்டன் சிக்கன் இதெல்லாம் பண்ணுறதுக்காக. அதனால் அந்த மசாலா பொடி மட்டும் நான் 1 ஸ்பூன் போடுறேன். இதே நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற மசாலா பொடி போடுறதா 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சும்மா சாப்பிடணும். மஞ்சத்தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதோட கட் பண்ணி வச்சுக்கிற ப்ரானை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும். ப்ரானை ஏற்கனவே கழுவி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதான் அந்த மசாலா வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். இதில் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி ப்ரான் வந்து கொதிக்க வைக்கணும். இது அப்படியே நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா சுவையான டேஸ்டான ப்ரான் தொக்கு ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் நம்ம சாதத்துக்கு வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.